ஹலோ எவ்ரிவன். வெல்கம் பேக் டு கோட் மீல். இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லீட் கோட் சீரிஸ்ல புதுசா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அந்த ப்ராப்ளமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூவ் ஜீரோஸ். இந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். இது ஒரு ஈஸி கொஸ்டின் கூட. இதோட சொல்யூஷனும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் உங்களுக்கு புரியிற மாரியே சொல்லி தரேன். ஓகேவா? ஓகே, கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தரலாம். இந்த கொஸ்டினோட டைட்டில்ல இருந்தே தெரியுது எந்த மாரி கொஸ்டின்னு. ஓகே, நம்ம கொஸ்டின் ஒரு வாட்டி எதுக்கும் படிச்சிடலாம். ஓகேவா? கிவன் அன் இன்டிஜர் அரே நம்ஸ், மூவ் ஆல் ஜீரோஸ் டு த எண்ட் ஆஃப் இட் வைல் மெயின்டெய்னிங் த ரிலேட்டிவ் ஆர்டர் ஆஃப் த நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ். ஓகே, இதுதான் கொஸ்டின். அப்புறம் நோட்ன்னு போட்டு சம்திங் குடுத்துருக்காங்க. யூ மஸ்ட் டூ திஸ் இன் பிளேஸ் வித்தவுட் மேக்கிங் எ காப்பி ஆஃப் த அரே. ஓகே, இப்போ கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ஸ்ன்னு ஒரு அரே குடுத்துருக்காங்க. ஓகேவா? எனக்கு இதுல பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். அதே மாரி நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். அதே மாரி ஜீரோஸும் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து இவங்க குடுத்துருக்க நம்ஸ் அரே. இப்ப நம்ம இதுல என்ன பண்ணணும்னா, இதுல வந்து நம்ம ஜீரோஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஜீரோஸ்லாம் வந்து நம்ம கடைசி பொசிஷனுக்கு கொண்டு வரணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நான் நம்பர்ஸா இருக்கக்கூடிய நார்மல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டா கொண்டு வரணும். ஜீரோத் எல்லாத்தையும் லாஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும். இதுதான் கொஸ்டின். அதாவது இந்த அவுட்புட்ட பார்த்தாவே இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா 1, 3, 12லாம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அதே மாரி எனக்கு 0 வந்து கடைசியில போயிருச்சா 2 0 இருக்கு. 2 0 கடைசியில வந்துருச்சு. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த அரேவோட காப்பி எதுவும் எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடாது. ஓகேவா? அதே மாரி இன்னொரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்ப இந்த 1, 3, 2ங்கிறது ஆர்டரா தானே இருக்கு. அதாவது இங்க வந்து எந்த ஆர்டர்ல இருக்கோ அதே ஆர்டர்ல தானே இங்க எனக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. எனக்கு இந்த ஆர்டரும் மாறக்கூடாது. ஓகேவா? இந்த 2 கண்டிஷன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஜீரோஸ் எல்லாத்தையும் வந்து நான் கடைசி பிளேஸ்க்கு மூவ் பண்ணணும். அதே மாதிரி நம்பர்ஸ வந்து அதே ஆர்டர்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு மூவ் பண்ணணும். ஓகேவா? அதாவது ஸ்டார்ட்டிங்ல இருந்து நான் கொண்டு வரணும். ஜீரோஸ வந்து நான் கடைசில இருந்து கொண்டு வரணும். அவ்வளவுதான் கொஸ்டின். இப்ப எனக்கு செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு 0 தான் இருக்கு. நான் எதுவுமே மூவ் பண்ண தேவையில்ல. அப்படியே விட்டுர்றேன். ஓகேவா? ஓகே, நம்ம இதுக்கான லாஜிக்க வந்து நம்ம ஒயிட் போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? இப்ப நான் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின வந்து நான் என்னோட எக்ஸ்பிளனேஷனுக்கு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, நம்ஸ்ன்னு அரே குடுத்துருக்காங்க. நம்ஸ் ஈக்குவல் டூ 0, 1, 0, 3, 12. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோஸ் எல்லாத்தையும் லாஸ்ட் பிளேஸ்க்கு மூவ் பண்ணணும். அதே மாரி நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு மூவ் பண்ணணும். ஓகே. இப்ப நம்பர்ஸ் வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகணும்? எனக்கு வந்து ஜீரோஸ் வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியாது. அதாவது 0 வந்து இப்ப எனக்கு 2 0 இருந்ததுன்னா கடைசி 2 பிளேஸ்ல வரும். 3 0 இருந்தா எனக்கு கடைசி 3 பிளேஸ்ல வரும். எனக்கு 0 வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியாதுல்ல. பட் எனக்கு என்ன தெரியும்? நம்பர்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன பண்ண போறேன் இப்போ, இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். சிம்பிளான கான்செப்ட் கூட. ஓகேவா? உங்களுக்கு புரியுற மாரியே சொல்றேன் பாருங்க. இப்ப நான் இந்த இடத்துல ஏன்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இத வந்து 0ன்னு சொல்லி அசைன் பண்ணிக்கிறேன். இந்த 0 வந்து எத மென்ஷன் பண்ணுதுன்னா, இந்த 0த் இண்டெக்ஸ் அதாவது 1, 2, 3, 4. இப்ப இந்த 0த் இண்டெக்ஸ் வந்து இந்த A மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? நான் ஏன் அப்படி எடுத்திருக்கேன்னா, இப்ப எனக்கு எடுத்த உடனே வந்து ஒரு நம்பரா இருந்தா அது வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? எனக்கு ஃபர்ஸ்ட் 0த் இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதனால என்ன பண்றேன் நானு? A ஈக்குவல் டூ 0ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப இந்த வேரியபிள் வந்து எப்படி வந்து இங்க யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பாருங்களேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த அரேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவா டிராவர்ஸ் பண்றேன். ஓகேவா? டிராவர்ஸ்னா ஒண்ணும் இல்ல. ஒவ்வொன்னா எடுத்து செக் பண்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? இந்த வேல்யூ எடுக்கிறேன். ஓகேவா? இப்ப இந்த வேல்யூ என்னவா இருக்கு? எனக்கு 0வா இருக்கு. 0வா இருந்தா நான் எதுவுமே பண்ணல. நான் அப்படியே விட்டுறேன். ஓகேவா? 0வா இருந்தா ஜஸ்ட் நான் ஒண்ணுமே பண்ணல. அப்படியே விட்டுறேன். அப்ப நான் இத ஸ்கிப் பண்ணிட்டேனா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட்க்கு வாங்க. இப்ப இந்த எலிமெண்ட் எனக்கு என்னவா இருக்கு? எனக்கு 0 கிடையாது. இது ஒரு நம்பர். அதாவது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். ஓகேவா? நம்பரா இருந்தா நான் என்ன பண்ணணும்? நான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பொசிஷன் மீன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நான் எதுல எடுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி? நான் ஒரு ஏங்கிற ஒரு வேரியபிள்ல எடுத்து வச்சிருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணலாம்? இந்த ஏவோட பொசிஷனுக்கு நான் மூவ் பண்ணலாமா? அதாவது ஏ பொசிஷன் என்ன 0வா? அப்ப நான் என்ன பண்றேன்? எனக்கு எப்ப வந்து ஒரு நம்பர் கிடைக்குதோ, அத வந்து நான் இந்த பொசிஷனுக்கு மூவ் பண்றேன். ஓகேவா? ஆல்ரெடி இந்த பொசிஷன்ல இருக்கிற நம்பர வந்து இப்ப கரண்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்றேன். நீங்க கேட்கலாம், அப்படி மூவ் பண்ணா வந்து அங்க இருக்கிற நம்பர் வந்து மறுபடியும் சேஞ்ச் ஆயிராதா அப்படின்னு கேட்கலாம். இப்ப பாருங்களேன். இப்ப இந்த இடத்துல எனக்கு ஆல்ரெடி 0 இருக்கா? இப்ப 0 எனக்கு என்ன ஆகும்? 0 வந்து இங்க வந்துரும். 1 வந்து இங்க வந்துரும். ஓகேவா? இப்ப எனக்கு என்ன ஆயிரும்? மொத்த அரே வந்து இப்போ 1, 0ன்னு சொல்லி ஸ்வாப் ஆயிருமா? இப்படி ஸ்வாப் பண்றேன். ஓகேவா? எப்படி ஸ்வாப் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து 0, 1ன்னு சொல்லி இருந்தது. ஃபர்ஸ்ட் 0 இருந்தனால அத ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் 1 இருந்தது. 1 என்ன பண்றேன் நானு? ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு மூவ் பண்ணணும். நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் பிளேஸ் அதாவது 0 இண்டெக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நான் இந்த வேரியபிள்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்க்கு நான் மூவ் பண்றேன். 0 இண்டெக்ஸ்க்கு நான் மூவ் பண்ணிடுறேன். 0 இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவ நான் இந்த கரண்ட் இண்டெக்ஸ் அதாவது இப்ப செக் பண்ற எலிமெண்டோட இண்டெக்ஸ்க்கு மாத்துறேன். எனக்கு 1 இங்க வந்துரும், 0 இங்க வந்துரும். ஓகேவா? இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. உங்களோட டவுட் என்னன்னு எனக்கு புரியுது. அதாவது இங்க ஒருவேள ஆல்ரெடி வந்து இங்க 2 நம்பர் இருந்தா என்ன ஆகும்? இந்த 2 வந்து இங்க வந்துரும் அப்படின்னு நீங்க சொல்லி கேட்கலாம். இப்ப எனக்கு அந்த மாரி வராம இருக்க நான் என்ன பண்றேன்னு சொல்லி பாருங்க. ஓகேவா? இப்ப நான் என்ன ஆயிடுச்சு எனக்கு? இப்ப இந்த 0த் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூவ நான் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து அடுத்த நம்பர வந்து எங்க மூவ் பண்ணணும்? 0த் வேல்யூக்கு மூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து 0த் வேல்யூல இப்ப நம்ம நம்பர மூவ் பண்ணியாச்சு. அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த செகண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு தானே வந்து நான் நெக்ஸ்ட் நம்பர மூவ் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன்? ஏவோட வேல்யூ 1 இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் எப்பலாம் வந்து ஸ்வாப் பண்றேனோ, அப்பலாம் வந்து என்னோட வேல்யூவ இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேல்யூ 0ன்னு இருக்கும். 0த் பொசிஷனுக்கு ஒரு வேல்யூ வந்துரும். ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் இது 1 ஆகுமா? இங்க வேற ஏதாவது நம்பர் வந்துன்னா, அந்த நம்பர் வந்து இந்த செகண்ட் பொசிஷனுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வந்துரும். ஓகேவா? அதே மாரி நெக்ஸ்ட் ஒரு ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்னோட வேல்யூவ 2ன்னு சொல்லி இன்கிரீஸ் பண்றேன். அதே மாரி எப்பலாம் வேல்யூ வருதோ, அப்பலாம் வந்து என் வேல்யூவ இன்சர்ட் பண்ணிட்டே போறேன். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளான கான்செப்ட் தான். ஜஸ்ட் வந்து இங்க 0ன்னு இருக்கு. இங்க 0, இங்க 1. ஓகேவா?
கான்செப்ட் ஒரு வாட்டி திரும்ப சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு எலமெண்டா எடுத்து செக் பண்றோம். அப்படி எலமெண்ட் நம்ம செக் பண்ற எலமெண்ட் வந்து 0வா இருந்தா அப்படியே விட்டுறோம். ஒருவேளை நம்பரா இருந்தா என்ன பண்றோம் நம்ம, நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து அதை ஆர்டர் பண்ணிட்டு வரணும். அதாவது அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும். நான் என்ன பண்றேன், இப்ப நம்பரா இருக்கா, இந்த நம்பரை வந்து நான் இங்க ஸ்வாப் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய நம்பரை வந்து நான் இங்க ஸ்வாப் பண்ணிக்கிறேன். அப்போ 1,0 வந்துருச்சா, ஓகே இதோட வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட் நான் இது வர்றேன், இது 0, நான் இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நான் இங்க வர்றேன், எனக்கு இங்க என்ன இருக்கு, இது நம்பரா, நான் ஆல்ரெடி வந்து இது 0 வந்து 1 சொல்லி இன்க்ரீஸ் பண்ண சொன்னேன்ல, சோ 1 இருக்கும். இப்போ நான் இப்ப என்ன பண்றேன், இந்த 3 வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு மூவ் பண்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, 0 இருக்கா, சோ 3 இங்க வந்துரும், 0 வந்து இங்க வந்துரும். அதாவது ஆல்ரெடி இந்த 1ஆம் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ இங்க மூவ் பண்றேன். ஓகேவா, அப்ப எனக்கு 0வும் 3யும் ஸ்வாப் ஆயிடும். ஓகேவா, ஸ்வாப்னா உங்களுக்கு மீனிங் புரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா, ஓகே எனக்கு இந்த வேலையும் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்வாப் பண்றேன்னா எப்பப்பெல்லாம் ஸ்வாப் பண்றேனோ அப்பப்பெல்லாம் வந்து நான் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்ல, சோ எனக்கு a இப்ப 2 ஆயிடும். இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூ முடிஞ்சுதா, அப்ப நெக்ஸ்ட் எனக்கு இந்த வேல்யூ என்ன, எனக்கு 12. அப்ப 12 என்ன பண்ணணும், நான் ஸ்வாப் பண்ணணுமா, ஸ்வாப் பண்றது எங்க ஸ்வாப் பண்ணணும், இந்த a ஓட வேல்யூ கம்பேர் பண்ணணும். a ஓட வேல்யூ என்ன 2வா, சோ நான் செகண்ட் பொசிஷனுக்கு 12 மூவ் பண்ணணும். இங்க 12 அதாவது இந்த செகண்ட் பொசிஷன்ல ஆல்ரெடி இந்த 0 வந்து நான் இந்த கரண்ட் வேல்யூக்கு நான் மூவ் பண்ணணும், கரண்ட் இண்டெக்ஸ்க்கு மூவ் பண்ணணும். சோ 0 இங்க வந்துரும். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு மொத்தமா வந்து எனக்கு ஜீரோஸ் எல்லாம் கடைசி இண்டெக்ஸ்க்கும் நம்பர்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து அரேஞ்ச் ஆயிடுச்சுல. உங்களுக்கு இது எப்படின்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வாட்டி இந்த லாஜிக் வந்து ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன், புரியுதான்னு பாருங்க. ஓகேவா, ஜஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு நம்பரா எடுத்து செக் பண்றோம். ஓகேவா, அந்த நம்பர் வந்து 0வா இல்லாம ஏதாவது நம்பரா இருந்தா அதை வந்து நான் என்னோட ஏங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடிய இண்டெக்ஸ்க்கு நான் சேஞ்ச் பண்றேன், அதாவது ஸ்வாப் பண்றேன். ஸ்வாப் பண்ணா எனக்கு என்ன ஆகும், ஆல்ரெடி வந்து அந்த ஏல 0 தான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா வந்து நம்ம ஒரு வேளை ஸ்வாப் பண்ணியிருந்தோம்னா ஏவோட வேல்யூ வந்து ஆல்ரெடி வந்து 1 or 2 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப எனக்கு என்ன ஆகும், அப்ப எனக்கு 0 பொசிஷன்ல மட்டும்தான் இந்த ஏ வந்து இருக்குன்னு அர்த்தம். 0 வேல்யூ இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து ஏவோட வேல்யூ வந்து மீன் பண்ணுதுன்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனா இப்ப இருங்க, இதை எடுத்துடலாம். இப்ப இன்னொரு அரே எடுத்துக்கிறேன், நம்ஸ்ன்னு இருக்கு. ஓகேவா, இப்போ 1 2 3 0 1 2. இப்ப எனக்கு அவுட்புட் என்ன வரணும், இப்ப எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 1 2 3 1 2 0. இதுதான் வந்து என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டா. ஓகே, இப்ப நம்ம லாஜிக் வந்து அப்படியே அப்ளை பண்ணலாம், இது வருதான்னு பார்த்தலாம். ஓகேவா, இதை வச்சு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் பாருங்களேன். இப்ப a வந்து என்ன 0. இப்ப நான் என்ன பண்ணணும், என்னோட நம்ஸ் அரேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவை எடுத்து செக் பண்ணணுமா. ஓகே, ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எனக்கு 0, அதாவது நம்பர் வந்து நான் 0வா இருந்தா விட்டுறலாம், நம்பரா இருந்தா ஸ்வாப் பண்ணணுமா. ஓகே, இப்ப இது நம்பரா, இப்ப நான் எதோட ஸ்வாப் பண்ணணும், இந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவோட ஸ்வாப் பண்ணணும். பட் ஆக்சுவலா வந்து இப்ப நம்ம இருக்கக்கூடிய இண்டெக்ஸே 0 தான். அப்ப எனக்கு என்ன ஆகும், ஸ்வாப் ஆனா இந்த 1 தானே திரும்பி எனக்கு மறுபடியும் இதே 1 தானே வரும். ஏன்னா வந்து இந்த 0 இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ 1 தான். இப்ப நம்ம கரண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ 1 தான். அப்ப 2 ஸ்வாப் ஆகி எனக்கு என்ன ஆகும், மறுபடியும் 1 தானே இந்த இடத்துல வரும். எனக்கு எந்த ஒரு ஸ்வாப்புமே நடக்காதுல்ல ஆக்சுவலா. இப்ப இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது, நம்பரோட ஆர்டர் வந்து எனக்கு சேஞ்ச் கொலாப்ஸ் ஆகாம அப்படியே அதே ஆர்டர்ல வந்து எனக்கு அவுட்புட் வரும்னு சொல்லி தெரியுது. ஓகேவா, இப்ப நெக்ஸ்ட் எனக்கு என்ன ஆகும், இப்ப நான் ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்வாப் பண்ணிட்டேன். அதாவது எந்த ஒரு சேஞ்ச் நடக்கல, பட் நான் ஆக்சுவலா ஸ்வாப் பண்ணிருக்கேன். எனக்கு நம்பரா இருந்தா என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணிட்டு என்ன பண்ணணும், என்னோட ஏவோட வேல்யூ வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணணுமா. சோ 0 இருந்து 1 ஆக்கிறோம். ஓகேவா, ஓகே இந்த வேல்யூவோட வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ, இப்ப இந்த வேல்யூ என்ன பண்றோம், இப்ப இது வேல்யூ, இது வந்து ஒரு வேல்யூவா இல்ல வந்து 0வான்னு சொல்லி செக் பண்றோம். இது எனக்கு ஒரு வேல்யூ தான், அப்ப என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணணுமா. எதோட ஸ்வாப் பண்ணணும், இந்த ஏல இருக்கக்கூடிய இண்டெக்ஸோட ஸ்வாப் பண்ணணும். ஏல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் என்ன 1, அப்ப இதுவும் ஆல்ரெடி 1 தான். 1ஓட 1 ஸ்வாப் பண்ண என்ன ஆகும், எனக்கு மறுபடியும் 2 வந்து அங்கேயே தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது. ஓகேவா, ஆனா ஆக்சுவலா வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிருக்கோம், ஸ்வாப் பண்ணியும் சேம் பொசிஷன்ல சேம் வேல்யூ வந்திருக்கு. ஓகேவா, இப்ப நெக்ஸ்ட் நான் ஸ்வாப் பண்ண என்ன பண்ணணும், என்னோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். சோ எனக்கு 2 ஆயிடுச்சு. இப்ப அதே மாதிரி 3க்கு வந்து எனக்கு இதோட இண்டெக்ஸ் 2வா தான் இருக்கும். எனக்கு ஸ்வாப் பண்ணாலும் எனக்கு அதே வேல்யூ தான் வரப்போகுது, எந்த ஒரு சேஞ்சும் நடக்க போதில்ல. இதோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்ப நெக்ஸ்ட் இங்க 0 வந்து என்ன பண்ண சொன்னேன், ஸ்கிப் பண்ண சொல்லிட்டேன்னா, சோ விட்டுறலாம். அப்ப வந்து ஸ்கிப் பண்ணா வந்து நான் இதை ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஏன்னா வந்து நான் எப்ப ஸ்வாப் பண்றனோ அப்பதான் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணணும், மத்தபடி வந்து நான் அப்படியே விட்டுறணும். ஓகேவா, ஓகே எனக்கு இந்த 0 வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு வாங்க. ஓகேவா, இப்ப இது 1ஆ, இப்ப நான் என்ன பண்ணணும், நம்பரா இருந்தா என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணணுமா. எதோட ஸ்வாப் பண்ணணும், இந்த ஏல இருக்கக்கூடிய வேல்யூவோட ஸ்வாப் பண்ணணும். சோ ஸ்வாப் பண்ண எனக்கு என்ன ஆகும், 3 வந்து இதுவா, இது 0 1 2 3ஆ, 3ல ஸ்வாப் பண்ண என்ன ஆகும், எனக்கு இது 2 ஸ்வாப் ஆகுமா. அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், 1 0. அதாவது 0 வந்து ஒவ்வொரு பிளேஸா வந்து கடைசி இடத்துக்கு மூவ் ஆயிட்டே போகுதா, எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு இது 4th இண்டெக்ஸ், இது 5th இண்டெக்ஸ். ஓகே, எனக்கு ஸ்வாப் பண்ண என்ன பண்ணணும், நானு என்னோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். எனக்கு 4 ஆயிடுச்சு. அப்ப 4 மீன்ஸ் என்ன ஆகுது, இப்ப பாருங்களேன், இந்த 4ங்கிற வேல்யூ எதை மீன் பண்ணுதுன்னு பாருங்களேன், இந்த 0 இருக்கக்கூடிய வேல்யூ தான் மீன் பண்ணும். ஏன்னா வந்து 0 தான் நான் வந்து மூவ் பண்ண போறோம், அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இது ஏ வந்து 0 இருக்கக்கூடிய வேல்யூவோட இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆயிடும். ஓகேவா, அந்த மாதிரி தான் வந்து இந்த லாஜிக் இருக்குது. ஓகேவா, இந்த லாஜிக் வந்து ஜஸ்ட் சிம்பிளான லாஜிக் தான், கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூ செக் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு இந்த 2 அப்பனா ஸ்வாப் பண்ணணும், எதோட ஸ்வாப் பண்ணணும், இதோட ஸ்வாப் பண்ணணும். அப்ப எனக்கு 4th இண்டெக்ஸ்ல ஸ்வாப் பண்ணா இது 2 ஸ்வாப் பண்ணுவோமா, அப்ப எனக்கு 2,0ன்னு வந்துரும். ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இது வந்து நம்ம ஆக்சுவல் அவுட்புட், இது வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டா, 2 சேமா இருக்குல்ல. சோ இவ்வளவுதான் லாஜிக். ஓகேவா, ஈஸியான லாஜிக் தான். நான் வந்து கோட் போடும்போது பேரலலா வந்து இந்த லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்றேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, ஓகே ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண சொன்னேன், ஏன்னு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணணும். a = 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்,
அந்த அரேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவா டிராவர்ஸ் பண்ணணும். சோ நான் ஃபார் லூப் யூஸ் பண்றேன் இந்த இடத்துல. ஃபார் I in range. நான் இந்த இடத்துல ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஏன்னா வந்து எனக்கு அதோட இண்டெக்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? நான் டைரக்டா வந்து ஃபார் I in nums யூஸ் பண்ணா எனக்கு இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணலாம். பட் எனக்கு அதோட இண்டெக்ஸ் வந்து தேவைப்படுது. எனக்கு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் ஸ்வாப் பண்ண போறேன். சோ அதனால வந்து நான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ரேஞ்ச் ஆஃப் len of nums. நான் கடைசி வேல்யூ வரைக்கும் நான் டிராவர்ஸ் பண்றேன். ஓகேவா? சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அது நம்பரா இல்ல வந்து 0வான்னு சொல்லி செக் பண்ணணுமா? சோ அதுக்கு என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல? if nums of I. ஓகேவா? nums of I வந்து எனக்கு என்ன மாதிரி இருக்கணும்? 0 விட கிரேட்டரா இருக்கணும், அது 0 விட கம்மியா இருக்கணும். which means 0க்கு நாட் ஈக்குவலா இருக்கணும். அவ்வளவுதானே? இப்போ நான் நாட் ஈக்குவல் டு 0ன்னு போறேன். அவ்வளவுதான். இப்போ 0க்கு ஈக்குவலா இல்லைனாவே அது கண்டிப்பா வந்து பாசிட்டிவ் நம்பரா இருக்கலாம், நெகட்டிவ் நம்பரா இருக்கலாம். ஆனா 0வா இருக்காதுல்ல. எனக்கு 0வா இல்லைன்னா தானே ஸ்வாப் பண்ணணும். சோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு 0வா இல்லைன்னா ஸ்வாப் பண்ணணும். எதோட ஸ்வாப் பண்ணணும்? இந்த nums of I வந்து ஏல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூக்கு நான் ஸ்வாப் பண்ணணும். நான் என்ன பண்றேன் ஸ்வாப்புக்கு? ஜஸ்ட் nums of I, nums of A equal to nums of A, nums of I. இது உங்களுக்கு கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன். இது வந்து நம்ம டியூபிள் அசைன்மென்ட்னு சொல்லுவாங்க. அதாவது டைரக்டா வந்து இந்த ரெண்டு வேல்யூ வந்து நம்ம அப்படியே ஆல்டர்னேட் பண்றோம். இது பாருங்க ஒண்ணுமே பண்ணாது. இந்த வேல்யூ வந்து இதுக்கு அசைன் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த வேல்யூக்கு இது அசைன் பண்ணும். அவ்வளவுதான். சிம்பிளான கான்செப்ட் தான். I இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்ல ஏவ மாத்தும், A இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்ல ஐய மாத்தும். ஓகேவா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ நான் வந்து ஸ்வாப் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம டெம்பரரி வேரியபிள் எடுப்போமா? temp equal to nums of I. ஓகே, இந்த வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? nums of I ல வந்து என்னோட nums of A வந்து ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து மறுபடியும் வந்து நான் nums of A ல வந்து டெம்பரரி வேரியபிள் ஸ்டோர் பண்ணுவோம்ல. இந்த ஸ்வாப் பண்ற கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ இதை வந்து நம்ம பெருசா டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஓகேவா? nums of A equal to temp. ஓகேவா? அவ்வளவுதான், ஸ்வாப் பண்ணியாச்சு. நீங்க இப்படி போட்டனாலும் போடலாம், இல்லைன்னா நான் ஆல்ரெடி போட்டேன்ல அந்த மாதிரி கூட போடலாம். நீங்க எப்படி போட்டாலும் வந்து ஸ்வாப் ஆகும். இந்த ஸ்வாப் ஆகிற லாஜிக் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேவா? அப்படி ஸ்வாப் பண்றது உங்களுக்கு புரியலன்னா இந்த 3 லைன்ஸ் மட்டும் உங்க ஓன் கம்பைலர் ஆர் வந்து ஆன்லைன் ஜிடிபில ரன் பண்ணி பாருங்களா. இது எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த லாஜிக் வந்து இங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்பதான் வந்து இந்த ஸ்வாப் பண்ற லாஜிக் புரியும். இந்த ஸ்வாப் பண்ற லாஜிக் ஈஸியான கான்செப்ட். இதெல்லாம் பெருசா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஓகே, நம்ம ஸ்வாப் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வாட்டி ஸ்வாப் பண்றப்ப நம்ம இந்த ஏவோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்ல. அப்பதானே வந்து என்னோட வேல்யூஸ் வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகும். நான் எப்பெல்லாம் வந்து ஸ்வாப் பண்ணணும் அப்பெல்லாம் வந்து என்னோட ஏவோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சோ நான் என்ன பண்றேன்? இந்த கண்டிஷனுக்குள்ளேயே A plus equal to 1ன்னு போடுறோம். ஓகேவா? இது கண்டிப்பா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் எப்பெல்லாம் வந்து ஸ்வாப் பண்றேனோ அப்பெல்லாம் வந்து ஏவோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண சொன்னேன். சோ அதை தான் வந்து இங்க ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் நான் பண்ணிருக்கேன். ஓகேவா? இது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இவ்வளவுதான் வந்து நம்ம கான்செப்ட். இந்த ஒரு லூப்பே போதும் நமக்கு எல்லாத்தையும் வந்து ஸ்வாப் பண்ணி கரெக்டான பொசிஷனுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். do not return anything, modify nums in place inside. அதாவது ஒண்ணு இல்ல, எதையுமே ரிட்டர்ன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் வந்து நீங்க மாடிஃபை மட்டும் பண்ணா போதும், நாங்களே ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு மீனிங்ல கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ நான் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாம ஜஸ்ட் நான் ரன் பண்ணிட்டு பண்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது. நான் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல, இருந்தாலும் வந்து எனக்கு டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது. ஓகே, நம்ம இதை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு மொத்தமா சப்மிட் ஆகுதான்னு. எனக்கு பாத்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிருச்சு. அதே மாதிரி ரன் டைம் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 சம்திங் வந்திருக்கு. இது கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்கு. சோ வந்து நம்ம லாஜிக் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்டா தான் ஒர்க் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கு. கண்டிப்பா வந்து இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியாதவங்க ஒன்ஸ் நீங்க லாஜிக்கை திரும்ப பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி லாஜிக் பார்த்து உங்களுக்கு புரியலன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்லயோ அது வந்து டெலிகிராம்லயோ எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்றேன். ஓகேவா? இந்த கொஸ்டின்ல வந்து புரியாம போறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேவா? நான் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சோ நீங்க ஒன்ஸ் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஓகேவா? சோ இந்த கொஸ்டினுக்கு அவ்வளவுதான். சோ இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும், அதே மாதிரி பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம கோட்மில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a nice day.